எங்கிட்டு திரும்பினாலும் அடி அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹிணி பல பொய்க்கு மேலே பொய் சொல்லி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. இதில் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி ஒரு சைட் ட்ராக் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சத்யாவை கோத்து விடுறதுக்கு சிட்டி ஒரு வேலை செய்ய போகிறாருன்ட்டு. சத்யாவை கோத்து விட்டா எங்களுக்கு என்ன, கோத்துராட்டி எங்களுக்கு என்ன, இந்த மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் சத்யா மாட்டினா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பேச தோணுது. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிட்டி சத்யாவை காலி பண்ணுறதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆர்டர் வந்து இப்போ கடைசியில் மீனாவுக்கு வரப்போகுது. அந்த ஆர்டரை அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது சிந்தாமணி வந்து போய் டைரெக்டாக கேட்டுக்கிறாங்களாம் விஜயா கிட்ட. அதாவது என்னென்னா, ஒரு தடவை வந்து பேசும்பொழுதே அவங்களுக்கு இந்த மருமகளை பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டக்க போயிட்டு உங்கள் மருமக உருப்படியாக செய்யாமல் இருந்தால் அவளுக்கு இருக்கிற அந்த ஆணவம் எல்லாம் போயிடும், அவள் வீட்டில் அடங்கி கிடப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். உடனே இவங்களும் சரின்ட்டாங்களா, என்ன ஜென்மமோங்கிற மாதிரி தான் இருக்குது விஜயாவெல்லாம் நினச்சா. உடனே வேணுனே உடம்பு சரியில்லை அப்படி பண்ணால் இவங்களும் உடனே வந்து உடம்பு சரியில்லைனா போய் பார்த்துக்கமா, அதுக்கு நியாயமாக பண்ண மிச்சம் 2 மருமக இருக்காங்கல்ல, உங்கள் ஃபேவரட் மருமக மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவியா, அவளை பார்க்க சொல்லு அப்படின்னு கிளம்பி போகிறத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அப்படியே ஃபோன்லேயே வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு வீடியோ கால்லேயே சொல்லிக்கிட்டே வந்து இவங்கள கவனிக்கவும் செஞ்சு கடைசியில் சூப்பராக ஆர்டரை முடித்து பாராட்டுகள் வாங்கிடுறாங்களாம். எப்படி பார்த்தாலும் வந்து எங்கிட்ட அணை போட்டாலும் வந்து காட்டாறு மாதிரி பாஞ்சு வராங்களே மீனாக நம்ம வந்து பாராட்டணுங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தன்மானத்தை பற்றி சுயமரியாதையை பற்றிலாம் கவலையே இல்லாமல் அத்தைனா நான் பார்த்துக்கிட்டு தான் தீரணும், அவங்க எவ்வளோ கேவலமாக நடத்தினாலும் சரிங்கிறதுலாம் வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம். இதை நம்ம ஏற்கனவே பாக்கியலட்சுமி விஷயத்தையே சொல்லியிருக்கோம், அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆரம்பத்தில் மீனாவை தைரியமாக காமிச்சு இப்போ இப்படி காமிக்கிறது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே காதலர் தினம் நெருங்குது. நிறைய வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாகவே வந்து பல ப்ராடக்ட்ஸ் டாய்ஸில் சாக்லேட்ஸில் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸு ஷூஸ் ஜுவல்லரி வாட்ச் வரைக்கும் வந்து இப்போ பயங்கரமான ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் போயிட்டுருக்கு. ஸோ கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்வேறு ஐட்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.